ஹாய் ப்ரோ. అలాగే ஹாய் ப்ரோ. பிஎஃப்ஏ இப்போ ஃப்ரண்ட்டு பிரேக்கும் பிடிக்கலங்க. ஓ எனக்கு நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரிண்ணா உங்களை சொல்லல, அந்த R15 ஏறிட்டு வராரு. வளைஞ்சிருச்சா கடை அப்படியே Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round, you be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Okay, PFA வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்காரங்கள்ட்டேருந்து நம்ம கிளம்பி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திம்பம் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டுறோம். சத்தியமங்கல காடு புலிவிலங்கு புலிவிலங்கு சரணாலயம். இது வந்து அப்படியே சத்தியமங்கல காடு தாங்க ஆரம்பிக்க போகுது. நம்ம அப்படியே திம்பம் வழியாக தான் போகிறோம். திம்பம் சத்தியமங்கலம் அப்படியே போய் போகிறோம். நான் திம்பம் ரூட் எடுத்ததே கிடையாது. இதுதான் பிஎஃப் என்னோடய ஃபஸ்ட் டைம் திம்பம் ரூட்டு. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப டேஞ்சரான ப்ளேஸு, அனிமல்ஸ் எப்போ வேணால் கிராஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. கேள்விப்பட்டால் இந்த திம்பம் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ப்ளேஸு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு அனிமல்ஸ் வேணாலும் குறுக்க வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளோட லக்கு எந்த அனிமல்ஸ் பார்ப்போம். அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிருக்கு பிஎஃபு. மழை பெஞ்சு அதுவும் நல்லா அடிச்சுலாம் மழை பெய்யல, நம்ம லேசாக தூரி விட்டுருக்கு. அதனால் என்ன செஞ்சுருக்குன்னா மேலே உள்ள மண்ணெலாம் ஊறி போய் கிடக்கு பிஎஃப். அப்படியே வண்டியை ஸ்கிப் பண்ணுது. வந்து திம்பம்புக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டுமே இருக்குது. அப்படியே நம்ம திம்பம் ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம். ஸ்பீடு பிரேக் அதிகமாக இருக்குது பிஎஃப். மேபி இந்த இப்போ யானையெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. 5:41 ஆயிடுச்சு பிஎஃப்ஏ. யானை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நேரம் சார்ஜ் போட்டேங்க கேமராவில். சார்ஜ் இல்லைன்னா எவ்வளோ பெரிய சிக்கல். ஓ மை காட், வெறும் மூங்கி காடு தாங்க இது. வந்து அப்படியே ஃபுல்லாகவே சத்தியமங்கல் ஃபாரஸ்ட் தான். நிறையா இருக்குது இப்போ வியூ. இந்த ரோடோட அழகு ஃபுல்லாகவே மூங்கில் தான். இந்த மரத்தை பாருங்களேன், பாம்பு மாதிரி வளைஞ்சிட்டு கிடக்கு. நிறையா வெஹிக்கிள் போகுது பிஎஃப்ஏ. இங்கேருந்து ஒசூர் அந்த பக்கமெல்லாம் அதிகமாக போகிற வெஹிக்கிள் போகுது. ஏகப்பட்ட வண்டி வாகனம் போயிட்டுருக்கு. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிளம்பு வா. எந்த பக்கம்டா போனானுங்க? எந்த பக்கம் போனானுங்க? இதோட செக் போஸ்ட் போட்டாங்க. இதுதான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இடம். அப்படி தான் போகணுமா மேலே? அந்த பக்கம் கிடையாது. நம்ம அப்படி கீழே இறங்கி போக வேண்டியதான். இப்போ எப்படி இறங்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ கண்ணு வேறு தெரியலையே. லைட்டை போட்டுப்போம் பிஎஃப்ஏ. இப்போ வந்து நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் வழியாக தான் நம்ம இறங்கி போவோம். பண்ணாரிங்கிற ஒரு ஏரியா வழியாக போவோம். இப்போது வந்து திம்பத்துலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மோசமான இடம், ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் பிஎஃப்ஏ. அது இல்லாமல் அனிமல்ஸ் வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து புலி எனி டைமும் எப்போ வேணாலும் புலி வரலாம். புலி யானை கண்டிப்பாக எது வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறோம். ஓகே செல்லாம், பிரேக் பிடிக்கலையா? பிரேக்கு பிடிக்கல. கடவுளே, ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கேன் பிஎஃப்ஏ. பிரேக்கு பிடிக்கல. கால் பிரேக் சுத்தமாக இதே மாதிரி தான் கொல்லிகில்ஸ்லேருந்து வரும்போது இதே மாதிரி ஆச்சு. அதுதான் பிடிக்குது. பின்னாடி பிரேக் பிடிக்கல. அதான் கடவுளே, இந்த ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் இல்லைன்னா இப்போ நம்ம சுத்தமாக தொலைஞ்ச பிரேக்கே இல்லை. இந்த ஃபாரஸ்ட்லேயே எனக்கு நிப்பாட்டவும் மனசு இல்லை. தாயார் எங்கேயாவது ஏதாவது கிளம்பி வந்துருச்சுன்னா அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. கருகுதுடா, ரொம்ப கருகுதுடா பிரேக்கு. நாற்று அடிக்குது பற்றியா? நாற்று அடிக்குது பாரு. பிரேக்கே சூடாக இருக்கும். இப்போ அப்படியே பின்னாடி பிரேக் யூஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான், வழியில். அவ்வளோதான், சூடாயிரும். ஹில் ஸ்டேஷனில் இறக்குறோம்ல, அப்போ சூடாயிரும்.
பாருங்கள் பிஎஃப்ஏ ஆப்போசிட்காரங்க எப்படி வராங்க பார்த்தீங்களா, ராங் ரோட்டில் தான் வருவாங்க. நம்மலாம் ஹில் ஸ்டேஷனில் எதுவுமே இது பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் பார்த்து பத்திரமா தான் போகணும். பிஎஃப்ஏ இப்போ ஃப்ரண்ட்டு பிரேக்கும் பிடிக்கலங்க. ஓ எல்லாம் ஏன்டி என்னாடி இப்படி ஆயிடுச்சு உனக்கு, ஃப்ரண்ட்டு பிரேக்கும் பிடிக்கல பிஎஃப்ஏ, உள்ளே அழுத்துது. இப்போ நான் பிடிக்கல, 2 பிரேக்குமே நான் கை வைக்காமல் அப்படியே ரன்னிங்லேயே கூல் பண்ண போகிறேன். வேறு வழியே இல்லை, நான் சத்தியமாக இந்த இடத்துல நிப்பாட்ட போகிறது கிடையாது. அதே சமயம் 2 பிரேக்கையும் பிடிக்க போகிறது கிடையாது. இப்போ எப்படா இறக்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். வந்து கொஞ்சம் கீர் கட் பண்ணி தாங்க நிப்பாட்ட போகிறேன், வேறு வழியே இல்லை. கீர் கட் ஃப்ரெண்ட் அங்கே வரியா ஆப்போசிட்டில் இன்னும் குத்திருப்பானுங்க 2 பேரும். ஐயோ எனக்கு இந்த பிரேக்கை பிடிக்க வேணாம் பார்த்தா கை அங்கே தான் போகுது. பிடிக்கக்கூடாது, பிரேக்கை பிடிக்கக்கூடாது. நம்ம எப்படி வச்சுப்போங்க ஐயா, இப்படியே வச்சு பழகிருச்சா. கீர் கட் பண்ணி இறக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ரொம்ப சிரமம் தான். இன்னும் ஒரு 3 பெண்டு தான் இருக்குது இறங்கிறதுக்கு கீழே. செல்லம் வேகமாக போகாத செல்லம், அப்படியே போ அப்படியே இறக்குனாலும் ஆபத்து தான். வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே கூல் பண்ணிக்கிட்டே வரலாம் பிஎஃப்ஏ. சரி ஓகே பிஎஃப்ஏ, என்ன ஆக போகுது எனக்கே தெரில. கடவுள் தான் நம்ம பார்த்து பத்திரமா கழிச்சிட்டு போகணும். ஆனால் கீழே இறங்கிட்டா தைரியமாக நிப்பாட்டுவாங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் என்னால் நிப்பாட்ட முடியல. நான் மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை, என்னை நம்பி 2 ஜீவம் இருக்குது. என் கூட ஒருத்தர் உட்காந்துருக்கான், எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வராரு, எனக்காக 2 பேரும் வெயிட் பண்ணுவாங்க. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. வேறு வழி இல்லை. வேறு இங்கெல்லாம் இங்கேயும் நிப்பாட்டலாமா தெரியலையே. யானைகள் வரும் இடமா, போய் எங்கேயா கீழே நிப்பாட்டுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அவ்வளோதாங்க. நம்ம 2 இறங்கிட்டோம், கீழே போக வேண்டியதான். போயிட்டு எங்கேயாவது நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணுவோம். இதாண்டா பண்ணாரியம்மன் கோயில். பண்ணாரியம்மன் ஃபேமஸான கோயில் இது. அதான் ஏதோ விசேஷம் போலாங்க, அதான் கூட்டமாக இருக்குது. பண்ணாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை, வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணாரியம்மன் கோயில். உள்ளே போய் சாமி பார்க்கலான்னு பார்த்தா நம்ம கவிச்சு சாப்பிட்டோம், அதனால் போக மாட்டோம். குளிச்சுட்டு போகிறதுக்கு இதுக்கு வர முடியாது. அதனால் கடவுளை எங்கேயோ வேண்டிப்போம். தெய்வமே, துணையிரு தெய்வமே, என்றைக்குமே கை விட்டுறாதீங்க எங்களை மாதிரி பசங்களுக்கு. ஓகே பேஃபே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஹில்ஸ் விட்டு இறங்கிட்டோம். இறங்கி பரவாயில்லைங்க, ஒரு நேரம் பிடிக்காமையே இறங்கிட்டேன். ஒரு 4 பெண்டு 3 பெண்டு வந்து பிடிக்காமலே இறங்கினேன். அதனால் பிரேக்கு கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு பிரேக்கு உடனே பிடிச்சிக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்கு இப்போ லோட் ஆயிடுச்சு, நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. வாழ்க்கையிலேயும் பிரேக் இருக்கணும் எப்போயுமே, அப்போ தான் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். ஒரு நம்ம ஹில்ஸ் விட்டு இறங்கியாச்சு. தலை நம்ம பெரிய என்ன நேரம் இருக்குயா. மோட்டோ சரி பார்த்து போ, தனியாக போகிற சேஃப்டியாக போ சரியா. யார் 2 பேர் அப்படி வந்து தான் போவாங்களா? சரி அப்போ ரைட்டு. சரி பார்த்து பத்திரமா இரு. நான் கிளம்புறோம், கிளம்பு, பார்த்து வந்துடும். சரி பார்த்து போயா, வீட்டுக்கு போய்ட்டு மெசேஜ் பண்ணு. வாங்க சிவகாசிக்காரர, பார்த்து போயா செல்லம். விஷயம்யா விஷயம். சரி செஞ்சா பார்த்து பத்திரமா போ. திருநெல்வேலிக்காரர வாங்க. அடுத்த ரைடு போட வேண்டியதான். பத்திரமாதிரியா? லவ் யூ செல்லம். அடுத்த லடாக் தானே? இப்போ தானே லடாக் போயிட்டு வந்தோம். அடுத்த தடவை அல்வா நிறைய வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு பாக்கெட் வாங்கினேன். சரியா திருநெல்வேலி ரொம்ப சேஃபாக போ. வீட்டு போய்ட்டு மெசேஜ் போட்டு தட்டி விட்ரு. சரியா பார்த்து பத்திரமா போ. இங்கே தூக்கம் வந்தால் எங்கேயே தூங்கிடு, இது பண்ண வேணாம். பாய் பார்த்து போ, கால் பண்ணு. இருக்க பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, விடுற மாதிரியே தெரியல. வேறு வழி இல்லாமல் அந்த ரெயின் கோட் இருக்குப்பாங்க எக்ஸ்ட்ரா, நல்ல வேலை நான் 2 ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரியாமல் நான் இதை உள்ளே மேலே வச்சு போத்திருந்தேன்னா அதை நான் வெறும் கவரே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சரி நானும் எல்லோரும் 3 பேர் நினைய மாட்டோம், டிஆர்எஃப் ஒரு ஆள் மட்டும் தான் நினைவாப்பில். இப்போ பாவம் மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசனை வந்துச்சு. பக்கத்தில் அந்த ஏற்ற கடையில் ஒரு கடை திறந்துருக்குல்ல, நாங்கள் போய்ட்டு ஜீனி சாக்கு வாங்கிட்டு வந்து சாக்கு கேட்டேன், சாக்கு கொடுத்தாங்க ஜீனி சாக்கு. அதை போட்டுட்டு நம்ம லக்கேஜை கட்டிட்டு அது ரொம்ப கொஞ்சம் இதாக தான் கட்டியிருக்கேன். ஏன்னா இதோட பிளாஸ்டிக் தெம்பில் தான் உட்காந்துருக்கு பேகு. எனக்கு இப்படியே கட்டியாச்சு. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதாக. தண்ணி வாங்க சொல்லியிருக்கேன், நிறைய மூஞ்சி கழுவிட்டு அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இங்கே தான் படுத்துருந்தோம், கொசுக்கடி தாங்க முடியல. நம்ம வந்து அப்படியே பறக்க ஆரம்பிப்போம். இப்போதைக்கு மழையில் இருக்கும்போது மோட்டோ விளாக் பண்ண முடியாது. நான் எங்கேயாவது போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், மழை இல்லாத இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
பிஎஃப்ஏ ரோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்துட்டாச்சுக்க. ஓ சரியான ஒரு க்ளோஸ் கால் கொஞ்சம் இடத்துல அப்படியே ரோடு பிரித்து போட்டுருந்தானுங்களா. இவர் எதுக்கப்புறம் டக்குனு காரன் குறுக்க வந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் பிஎஃப்ஏ, ரொம்ப சேஃப்டியாக போகணும். ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற சுவாரஸ்யம் நினச்சினா காமிக்கிறேன். இப்போ எப்படா வீட்டுக்கு போவோன்ருக்கு, தூக்கம் வருது. இன்னும் கரெக்டாக வந்து மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3:30 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு 230 கிலோமீட்டர் இருக்குது. பாடி 230 கிலோமீட்ரு போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியாக சுவாரஸ்யம் நினச்சினா காமிக்கிறேன். என்னய்யா அந்த ஆளை ஏற்றி விட்டியாண்ணா? ஆ டார்ஜிலிங். சரி 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 சரி. இது இப்போ என்ன சொன்னான் அவன்? வேற என்ன சொன்னான் அந்த பஸ்ஸுக்காரன்? ஒன்றும் சொல்லலையா, பஸ் அங்கேயே ஸ்லோ பண்ணிட்டான். நான் தான் இழுத்து பிடிச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேயே நிற்குது, டோல்கேட் தாண்டி அங்கேயே நிற்குது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து பொறுமையாக வந்தான். அங்கே ஒருத்தர் பாத்ரூம் போயிருக்காரு பிறகு பஸ்ஸு ஒன்று நின்றுச்சு. நல்லா ஆம்னி பஸ் ஒன்று நின்றுச்சு. அந்த ஆள் உள்ளே பாத்ரூம் போயிருப்பான் பிறகு இவர் பஸ்ஸுக்காரங்க டக்குன்னு பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த ஆள் 2 பின்னாடியே கத்திரி விட்டாருனா பஸ் போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப தூரம் அப்புறம் இந்த ஆள் தான் விரட்டி கொண்டு வந்து விட்டாப்புல. ஆமாம் என்னையாச்சு? சரி விட நான் டோப் பண்ணுறேன். இந்த அசாட் போட்டதுக்கா? சரி சரி விடு, ஏன் சிரமப்படுத்துற? செல்லாம் சொல்கிறது இல்லை செல்லாம். டோப் பண்ணி விட அப்படியே இடிச்சுக்கோ. ஏன் எத்தனை அசாட் போட்டதுக்கு ஆஃப் ஆயிடுச்சு? காராடு நான் சொல்லும் போது இடி. இடி. ஓகே பிஎஃப்ஏ என்ன அது பேட்ரி இவ்வளோ இதாக இருக்குது. கொஞ்ச நேரம் தான் அசாட் போட்டு ஓரமாக நிப்பாட்டிருக்காப்புல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிருப்பாப்புல. அதுக்கே இந்த மாதிரி ஆகுதா? செல்ஃபி எடுக்க மாட்டுது. என்னையா? ஐயோ இது மேஜர் பிரச்சனையா இல்லை இந்த வண்டிக்கு மட்டும் இப்போதைக்கு பிரச்சனையா? ஐயோ சரி தங்க அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரி தங்க. தங்க என்ன போகலாம்ல? அவ்வளோதான் போகிறேன். விரட்ட இதுக்கப்புறம் விரட்ட போகிறதில்ல. உன் பின்னாடி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான். ஓகே பிவிஎஃப் எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த ஒரு பொங்கலை தாங்க நம்ம படுத்தோம் தானே நைட்டு. ஏதோ பொங்கெல்லாம் எடுத்து மூட்டாங்க போல். ஏதோ ஒர்க்கில் இல்லை இந்த பொங்கு போலாமா? ஒரு 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி சொல்லுது கூகுள் மேப்பு. கிளம்பும். விடிஞ்சிருச்சுங்க, நல்லா விடிஞ்சிருச்சு. கரெக்டாக மணி தினம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. விருதாசலத்துக்கு ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறான். இவங்களை பாருங்கய்யா, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சூத்து வலிக்குதுன்னு உட்காந்துருக்கானுங்க. இவ்வளோ தான் ரைடர் வேறு. ஏண்டா ரைடர் போச்சு. எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நிற்கிறது வேறு. இதெல்லாம் வேறு ரைடு ஜாக்கெட்டு க்ளவுஸை போட்டு எப்படி உட்காந்து இது பேர் கேன போச்சு. ஐயோ வாங்கயா, சூத்தா மட்டும்லாம் எரியுதா இப்போ? தெரியுதா? பைக் ஓட்டுறவங்களோட நிலமை தெரியுதா? போச்சு. ஓகே பிஎஃப்ஏ கொஞ்சம் சூத்து வலி சரியான பிறகு அப்படியே நாங்கள் கிளம்புறோங்க. ஐயோ ஏய் லாரிக்கார ஏத்துறா கம்யூனிட்டி. ஏய் படுதா இருந்தா கிடக்குன்னு ஏத்துற பண்ண இங்கிட்ட வந்து படுறா. கையை கொடு. கடை அப்படியே
ரைடர் புளுத்தி மூஞ்ச பாருங்க 2 பேரையும். அங்கே வீட்டுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு பீஃப் கரெக்டாக 100 கிலோமீட்டர் போயிட்டேன்னா இந்த ட்ரிப்பு க்ளோஸ் முடிஞ்சிச்சு. சரி பீஃபே அட போக கன்டினியூ பண்ணுறேன். இந்த அண்ணனும் இப்படியே போகிறாரு, அவனும் ஒட்டிக்கிட்டே வரான். எனக்கு நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரிண்ணா உங்களை சொல்லல, அந்த R15 ஏறிட்டு வராரு. எங்க அவன் போயிட்டானா அவன்? என்னாச்சு வண்டி என்னாச்சு? என்னடா டேய், என்னடா சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தேன், நடந்துச்சு போ. ஐயோ என்னாச்சு வண்டி உடச்சிக்கிட்டா? பிரேக் அடிச்சிட்டேன், பேக் வீல் தூக்கிட்டு. நல்லா வந்து குத்திட்டா? ஆ இல்லை நான் பிரேக் அடிச்சிட்டேன், எனக்கு பேக் வீல் தூக்கிட்டு அப்படியே போய் பேக் வீல் தூக்கிட்டு இதில் அடிச்சிருச்சு. அதான் வந்து மட்டார்னு அடிச்சு. நல்ல வேலை பெருசாக ஆகல, அதோட சந்தோஷம். அவ்வளோதான்யா. நான் ஒரே இல்லை இழுத்துருக்கலாம், நீங்கள் இழுத்துருவீங்க சரி நானும் பின்னாடி இழுக்கலாம். எப்படியா இழுக்க சொல்கிற? இங்கே இவரு இந்த பக்கம் போகிறத கேளு. நான் போய் பிரேக் அடிக்கலைன்னா இந்த ஆளை தட்டியிருப்பேன். சைடில் நடந்து போனார் பேர். வளைஞ்சிருச்சா? சரி விடு, ஓண்டினாச்சு. இன்னொன்று மறுக்காடு இடிச்சிருக்கு, அதில் பேக்கு தூக்கிடுச்சு, அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு தூக்கி வச்சா? தூக்கிட்டு ஒரே அடியே. நான் பேக் அழுத்தவே இல்லை, ஃப்ரெண்டை தான் ஒரே அழுத்த அழுத்திட்டேன். ஐயோ வேற நல்ல வேலை, வேற தான் அவ்வளோ இல்லை. அதுதான் அவ்வளோ இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுடுறானுங்க. விட்டுட்டு இது ரைட்டு ஃபுல்லாக ஏறி வந்து வண்டி போகிறதுக்கே இடம் இல்லை. ஆக்சிடென்ட் அதிகமாகுது. நீ பிரேக் அடிக்கலாம் ஹேண்ட் பை முட்டியில் இடிச்சவங்களா அந்த இதில் இடிச்சு. அதாவது சொல்கிறேன், எல்லாம் வந்துகிட்டு இருந்தோம். இந்த ரோடை பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்குது. இந்த ஒரு கிறிஸ்டா கார் போதா, ஒரு வண்டி போதா, இதே மாதிரி தாங்க ஆள் வந்தான். வெயிட் பண்ணி போகிற இதே இல்லை. ஃபுல்லாக இந்த பக்கம் ஏறி வந்தார், இந்த பக்கம் ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்காரு. சடனாக எப்படி அந்த கேப்லலாம் பூரவே முடியாது. அதனால் பிரேக் அடிச்சுட்டேன். அவன் பின்னாடி இஃபான் வந்து ஒரே குத்து, சரியான குத்திட்டாப்புல. நல்ல வேலை யாருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அவன் வண்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வண்டி பின்னாடி மறுக்காடு மட்டும் வளைஞ்சிருக்கு, என்னான்னு தெரில. அது உள்ளே ஏதாவது கிளாம்ப் உடஞ்சதுன்னா தொங்கிட்டு இருக்கும். ஐயோ இது வேறு செலவு பண்ணணுமா? சில பேருங்க இந்த மாதிரி நம்ம இப்படி இந்த மாதிரிலாம் போகிறோம்ல, இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு பசங்களுக்கு ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகிடுது உடம்புலாம். வேணுன்னே நேராக வரானுங்க, ஸ்பீடாக வரானுங்க பசங்களாம். சரி ரைட்டு, நடப்பது நன்மைக்கே, அப்படியே போவோம். ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்கூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பாடி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வெயிலில் சமாளித்து வர்றதுக்குள்ளே நாக்கெலாம் தள்ளிடுச்சு. அம்மா ஐயோ குறுக்கு வழின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாப்புல, பரவாயில்ல இங்கே தான் வந்து சேருவான். ரைட் ஓகே பிஎஃப்ஏ இன்னும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் தான் என் வீட்டுக்கு. இந்த ஆளோட வீடு இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஐயோ எங்கேயா போகிறாரு? வீடு அங்கெல்லாம் இருக்கு உனக்கு? ஹாய் ப்ரோ. இல்லை ஹாய் ப்ரோ. சொன்னார் வீடு தான் ப்ரோ எனக்கு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? முடிஞ்சிட்டு ப்ரோ. ஜூஸா? அட வேணாயா, பரவாயில்லையா? சரி இந்த தெரியுமா நான் யாருன்னு? ஆர்டர் எடுக்க வரும்ல. பாய் சொல்கிறாரு பர்றா, யாரா அது பாய் சொல்கிறது? அப்படியே ஜூஸ் குடிச்சு கண்டினியூ பண்ணுறோம். ட்ரிப்பா? ஐயோ வெயிலில் காஞ்ச கருவாடாகி வந்துட்டுருக்கோம். யாரு நம்ம கூட வரணும்னா ட்ரிப்புக்கா? வரலாம்ல, பைக்கு தான். இல்லை அதனால தான். என்னையா தான் உன் இடத்துல இடம் இருக்கலையா? அது எப்படி ப்ரோ ஏறும்? அது எண்ணெய் வச்சு இழுக்க மாட்டேங்குது. அதனால பொறுமையாக போய்க்க வேண்டியதான்.
வண்டி பசங்கள்ட்ட கேட்டோம் எவன் தரலன்றாங்க. ஆ பெரிய வண்டி இருக்கு நினைச்சிட்டு அவனும் அவங்க அண்ணன் வண்டியா அதனால கேட்டு பார்த்தேன். தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு தரமாட்டேன்னாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வண்டி அவன் வண்டியா இருந்தால் கொடுத்துருவோம். யோசிக்க தெரியும். வரம்பு என்ன நாள் போனால் சொல்லுங்க. அடுத்த வாரம் வாங்க. சரி சாரி அடுத்த வாட்டி வாங்க. அட ஏயா நீ வேற காமெடி பண்ணி ஹாய். என்னது என்ன ஊர்? இது கர்நாடகா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். வரீங்களா? ஆம்ஸ்ட்ராங்லேருந்து யார் மாத்து ஆளை பார்த்தா புதுசாக இருக்கா மாதிரி. பயப்படுதா பாப்பா? புதுசாக இருக்குல்ல. பேர் என்ன பாப்பா? பேர் என்ன? சொல்லுமா பேர் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? எங்கே போயிட்டு வரீங்க சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? சரிண்ணா பார்த்து வச்சுட்டு போங்க. பைண்ணா. வேணா ப்ரோ? ஐயோ வேணாம் ப்ரோ. இந்த தான் ப்ரோ இருக்குது வீடு. நான் போய்ட்டு கிளம்புறேன். அப்படியே பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அடுத்த ரைடு வாங்க, கண்டிப்பாக போய்ட்டு வரோம். சரி ப்ரோ. சரியா இஃபானு போய்ட்டுட்டா? ஆ குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. திருநெல்வேலிக்காரர் போயிட்டாரான்னு கேளுங்க. திருநெல்வேலிக்காரா? கேட்டுக்கிறேன். தெரில என்ன, நான் ஃபோன் அடிச்சு கேட்கல. சரி ஓகே ப்ரோ, பார்த்து பத்திரமா சேஃபாக இருக்கேன். பை பை பை. ஓகே ஓகே ஓகே. ஐயா அது வச்சு பார்த்துக்கலாம். ஓகே வேஃபே, நம்ம பசங்களாம் பார்த்து ஜாலியாக பேசிவிட்டு அதில் நிறைய பேர் ட்ரிப் வராங்கிறாங்க அடுத்த வாட்டி. ஆமாம் கண்டிப்பாக பசங்களோட அழைச்சிட்டு போகணும் வேஃபே. பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும் பசங்களை அழைச்சிட்டு போய்ட்டு. ஓகே வேஃபே, சேனல் இது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைடர் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே வேஃபே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே வேஃபே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், பாய். Be moving through your town, doobie dookie doo doo wow, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.